ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஸ்கில் டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். இப்போ அந்த எல்லா பேஜுக்குமே சேர்த்து காமனாக ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். நேபர், ஃபூட்ரு, ஸ்டைல் ஷீட் இன்க்ளூட் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணுறது, காமனாக ஸ்கிரிப்ட் எழுதுறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே வரும். அப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேபரில் ஒரு லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம எல்லா பேஜ்லையுமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமனாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு தனி ஃபைலாக கிரியேட் பண்ணிக்கும். இதை வந்து நம்ம பேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பேஜ்லையும் அந்தந்த பேஜுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேஜ்லையுமே இந்த பேஸ் டெம்ப்ளேட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த பேஸ் டெம்ப்ளேட்டில் இருக்க கோடும் ப்ளஸ் நம்ம ஒரு பேஜில் எழுதிருக்க அந்த கோடும் சேர்த்து நமக்கு ஒரு கம்ப்ளீட் பேஜை பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடைச்சிரும். அப்போ இதில் நம்ம பேஸ் டெம்ப்ளேட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணால் போதும், நம்மளோட என்டையர் வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஃப்ளாஸ்கில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள், பேசிக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து மொத்தம் 3 ரவுட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எம்டி ரவுட், இதுக்கு வந்து index.html அப்படிங்கிற ஃபைலை ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்தது அபவுட்டுக்கு about.html, கான்டாக்ட்டுக்கு contact.html. இப்போ இந்த 3 HTML ஃபைலுமே வந்து நான் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதனோட அவுட்புட் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு 127.0.0.1:5000 அப்படிங்கிற இந்த ஐபிஎன் போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இதனோட அவுட்புட் கிடைச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேவ் பார் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நேவ் பாரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 பேஜுமே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது, அடுத்தது அபவுட் அஸ் பேஜ், அடுத்தது கான்டாக்ட் அஸ் பேஜ். இப்போ இந்த 3 பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேவ் பார் வந்து காமனாக இருக்குது. அந்த ஒரு பேஜுக்கான கண்டென்ட்டும் ப்ளஸ் அதனோட டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம அந்த லிங்க் பண்ணுற ஸ்டைல் ஷீட்டும் ப்ளஸ் நேவ் பாரும் வந்து நம்ம காமனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டைட்டிலும் நமக்கு அந்த பேஜோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு எப்படி நம்ம ஒரு பேஸ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு இதை நான் HTML ஃபைலாக வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் வந்து பேஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், base.html. இப்போ இந்த 3 பேஜ்லையுமே பாருங்கள், நமக்கு அந்தந்த பேஜோட கண்டென்ட்டும் ப்ளஸ் அதனோட டைட்டில் மட்டும்தான் மாறி இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காமனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸில் இருக்க அந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த பேஸில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் பேஜாக இருக்க போது, மற்ற இந்த பேஜ் எல்லாமே வந்து நமக்கு சைல்டு பேஜாக இருக்குது. இப்போ இந்த பேரண்ட்டில் காமனாக வர எல்லா விஷயத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம். இந்த சைல்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த பேஜுக்கான டைட்டிலும் ப்ளஸ் அந்த பேஜுக்கான கண்டென்ட்டும் இருக்கணும். மற்ற எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நான் கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணுறேன். அபவுட் பேஜ்லேயும் அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கான்டாக்ட் பேஜ்லேயும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேஜ்லையுமே அந்தந்த பேஜுக்கான கண்டென்ட் மட்டும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸ் டெம்ப்ளேட்டில் நமக்கு டைட்டிலும் ப்ளஸ் அந்தந்த பேஜுக்கான கண்டென்ட்டும் வந்து அப்டேட் ஆகணும். இப்போ எதெல்லாம் வந்து நமக்கு அப்டேட் ஆகணுமோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக்குக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த பிளாக்குள்ளே டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து நம்ம பிளாக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேமில் நம்ம சைல்டு பேஜ்லேயும் ஒரு பிளாக் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த பிளாக்குள்ளார நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம டைட்டில்னு சொல்லி ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணலாம். கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு அதில் % கொடுத்துக்கிறேன், திரும்ப % கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். இதில் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிளாக்குக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளாக் வந்து நம்ம என் பண்ணணும். திரும்ப என் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டிஃபால்ட் கண்டென்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் கண்டென்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம சைல்டு பேஜில் இந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு பிளாக் கிரியேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா எம்டியாக டிஸ்பிளே ஆகும். அதே வந்து நம்ம டிஃபால்ட் கண்டென்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டைட்டிலாக டிஸ்பிளே ஆகிக்கும். இதில் வந்து நான் சிம்பிள் வெப் பேஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே அப்டேட் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்குக்கு வந்து பாடி அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இதையும் நம்ம என் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ்லையும் நம்ம இந்த பேஸ் டெம்ப்ளேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு index.html எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு
பேஸ் டெம்ப்ளேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். பேஸ் டெம்ப்ளேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம base.html அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த நேம் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கான டைட்டிலை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ அந்த டைட்டில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பேஸ் டெம்ப்ளேட்டில் இருக்க இந்த டைட்டில் அப்படிங்கிற பிளாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளாக் டைட்டில் கொடுத்துட்டு இந்த பேஜுக்கான டைட்டில் நம்ம அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த பேஜுக்கு வந்து நம்ம ஹோம் பேஜ் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்க போகிறோம். அந்த டைட்டிலை கொடுத்துட்டு நம்ம இந்த பிளாக்கை வந்து என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கான கண்டென்ட் வந்து அப்டேட் ஆகணும். இந்த கண்டெய்னர் ஆல்ரெடி பேஸ் டெம்ப்ளேட்டில் இருக்குது. கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்கான பிளாக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம பாடி அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஜ் கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த பிளாக் வந்து நம்ம என் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ்லையும் நம்ம பேஸ் டெம்ப்ளேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு டைட்டிலையும் அந்தந்த பேஜுக்கான கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த கோட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். about.html ஃபஸ்ட்டு பேஸ் டெம்ப்ளேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இந்த பேஜுக்கான டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த பேஜுக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து about us. திரும்ப பிளாக் பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டு பிளாக் வந்து என் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி contact.html கொடுத்துக்கலாம். இப்போ இதனோட டைட்டில் வந்து contact us. திரும்ப இந்த பேஜ் கண்டென்ட்டை கொடுத்துட்டு நம்ம என் பிளாக் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு சேம் பார்த்தீங்கன்னா வந்து அதே அவுட்புட் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கான கண்டென்ட் அதனோட டைட்டில். நெக்ஸ்ட் அபவுட் அஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கான கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. அதனோட டைட்டிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. கான்டாக்ட் அஸ் பேஜ்லையும் அதனோட கண்டென்ட் அதனோட டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஸ்கில் டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்களோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் காமனாக வருமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேஸ் டெம்ப்ளேட்டில் கொடுத்துட்டு அதில் நீங்கள் எத்தனை பிளாக் வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.